2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் சபையாராக சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர் திறந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலிருந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற தேவன் இந்த ஆண்டவரே இந்த செய்தி வாயிலமாக ஆண்டவரே ஜனங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்க இருக்கிறோம். உடைய திருவசனத்தை அனுப்பி இந்த அக்கிரமங்களுக்கும் நோய்களுக்கும் எல்லா அழிவுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்து நாங்கள் சங்கீதத்தை வாசித்தோம். அப்படியே கர்த்தர் நடத்துகிறாங்க. எல்லா துதிக்கும் நம்ம ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம். நிச்சயமுள்ள பிதாவே, ஆமென். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். கடந்த ஆராதனை துவக்கம் முதற்கொண்டு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. வார்த்தை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்துச்சு. சரி, ஆராதனைலாம் வந்துச்சு, பாட்டுல வந்துச்சு, எல்லாம் விட்டு பார்த்தா கடைசியாக அறிவிப்புலேயும் வந்துடுச்சு. வார்த்தையின் முக்கியத்துவம் அல்லது வசனத்தின் முக்கியத்துவம். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீங்க வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தலனாக்கா நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் அதை முக்கியத்துவப்படுத்தினா என்ன போல கீழ்த்தரமான மனுஷன் உலகத்துல வாழவே முடியாது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்கு. அப்போ வார்த்தை ஏன் முக்கியம், வசனம் ஏன் முக்கியம்? எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது. குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, படுத்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் வேதத்திற்கு நேரம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால், நீங்கள் உயிரோடு இருந்தும் நீங்கள் செத்தவர்களாய் காணப்படும் என்று வசனம் சொல்லுது. உயிரோடு இருந்தும் செத்தவர்களாக இருப்பீங்க. புல்லாங்குழலாக இருந்தாலும் அதுகளாக காற்று இல்லாதவர்களாக காணப்படுவீங்க. அது மாதிரி அநேக காரியங்களை குறித்து நான் நாளில் பேச போகிறோம். அதனால ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் 9 பிரசங்கங்களை சின்ன வார்த்தையில சொல்லிட்டு நான் இந்த 10வது பிரசங்கத்துக்காக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் பிரசங்கத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையில காணப்படுற ஒவ்வொரு விஷயமும் தேவனை மகிமைப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. இரண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியின் அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற புதிய சுபாவம், நியூ நேச்சர் அல்லது தெய்வீக சுபாவம், டிவைன் நேச்சர். இது வெறும் வெளிப்பிரகாரமான சீரமைப்பு அல்லது சீர்திருத்தம் கிடையாது. இது அந்தரங்கமான மனம் மாறுதல், மனம் திரும்புதல், மறுமலர்ச்சிக்கு நேராக கடந்து போகுதல். மூன்றாவதாக, ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பு என்ன? எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அடையாளம் என்ன? நானும் நீங்களும் அவருடைய பிள்ளை. நான்காவதாக பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த சூழ்நிலையை வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆணுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் அது வளரும். ஆணுடைய கிருபை இல்லைனாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர முடியாது. ஐந்தாவதாக, ஆவிக்குரிய வளர்ச்சியின் பலன் யாரிடத்திலிருந்து வருகிறது? சத்துவம் யாரிடத்து வருகிறது? பரிசுத்த ஆவியானது வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைனாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு பலமுள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியை காணப்பட முடியாது. அதனால அவர் மேல முழுவதுமாக சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆறாவதாக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் வற்புறுத்தப்பட்டு இல்லாதபடிக்கு கீழ்ப்படிதல் அன்பினால் நிறைவேற்றப்படுவதாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றுகிறார்கள் செயல்களாய் காணப்பட வேண்டும். 7வது பிரசங்கத்தை சொன்னேன். ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிகப்பெரிய தடைகள் அல்லது தடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாவம். இந்த பாவம் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடுத்து நிறுத்துகிறதாக காணப்படுகிறது. அவரிடத்துல நான் அறிக்கை செய்தால் அவர் தம் இரத்தத்தினாலே சுத்திகரித்து என்னை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 8வது பார்க்கும்போது, ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு ஆபீஸ் என்ன வேலை? ஆவிக்குரிய வளர்ச்சியின் வேலை என்ன என்று சொன்னால், அழைப்பு. உங்களுக்கு என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார்? தனித்தனியாக தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, எனக்கு மாத்திரமல்ல தேவனுடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தருகிற அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த 9வது பிரசங்கமாக ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய இண்டிகேட்டர் அல்லது வளர்ச்சியை காண்பிக்கிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தேவனுக்காய் கொடுப்பது தசமபாகங்களின் காணிக்கையினாலும் தேவனுக்கு கொடுக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை
ஈஸியா நான் புரிஞ்சுக்கணும்னா என்னுடைய அக்கௌண்ட் புக்கை நான் பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறேன், அதுதான் என் ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் எந்த அளவுக்கு நான் வளர்றேன்னு காண்பிக்குது. நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அந்த அளவுக்கு நான் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன். ஏன்னாக்கா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எனக்காக கேட்கல காசு, உங்க கணக்குல உங்க பலன் பெருகும், தேவனுடைய பலன் பெருகும்படியாக நீங்க ஊழியர்களை தாங்க வேண்டும் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 Corinthians 8:9 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் எப்படி காசு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை கொடுக்கறதுக்கு சபையில இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த குவிஸ் ப்ரோக்ராம் கூட இந்த பங்கு பெறுறதுக்கு பிரச்சனை தெரியுமா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, படிக்க மாட்டேங்க பிரச்சனை இல்லை, 50 ரூபா கட்டுறதுதான் பிரச்சனை. ஆகையால் பார்க்கும்போது ஏன்னா காசு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு மலைப்பான ஒரு காரணத்தை நாம் சொன்னாலும் நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் முதல் 5 வசனங்கள்ல வாசிச்சோம்னா அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் கொடிய உபத்திரவத்திலும் கொடுமையான நாட்களில் வாழ்ந்தவர்கள் தேவனுக்கு என்று சொல்லி உற்சாகமாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? முதலாவது தங்களை தாங்களே கொடுத்தாங்க, இரண்டாவது தங்களுடையவைகளை அவர்கள் கொடுத்தாங்க. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு காணிக்கையை பற்றி, தசமபாகங்களை பற்றி. சிறுக விதைச்சீங்கன்னாக்கா சிறுக அறுப்பீங்க, பெருக விதைச்சீங்கன்னா பெருக அறுப்பீங்க சொல்லுங்க. விவசாயி சுட்டிக்காக, விவசாயி எப்படிப்பட்டவன்? விவசாயி அவன் விதைக்கிறானா இல்லையா என்பது ஒரு கேள்விதான். அவன் விதைக்கும் போது எதை நம்பி விதைக்கிறான்? தேவனை நம்பி விதைக்கிறான். இரண்டாவதாக எண்ணத்தை விதைக்கிறான். எண்ணத்தை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். போல் கலாத்தியர் சொல்ற, மாம்சத்துக்கு என்று விதைக்கிற மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிற ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாயி என்பவன் அவன் கொஞ்சமா விதைக்கிறான், நிறைய விதைக்கிறான். அவன் எவ்வளவு விதைக்கிறான் அதுக்கேற்ற பலனை அவன் நிறைய அவ்வளவுதான் இருக்கிறான். அப்போ வேதாகம் நாம் தேவனுக்கு என்று விதைக்கிறது எப்படியா இருக்க வேண்டும்? மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வானத்தின் வளங்களை தந்து இடம் கொள்ளாமல் போனவன் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க அப்படின்னு தெரியும். ஆனா அது முந்தின ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்போது தசமபாக காணிக்கையை கொண்டு வாங்க, அப்போது அவங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ பைபிள் வாசினப்ப பொருளாலும் எல்லா விதமான சம்பாதித்தாலும் தேவனை கனம் பண்ண. நானும் நீங்களும் கொடுக்கறது ஊழியக்காரர் கொடுக்கறது, ஊழியக்கார குடும்பத்துக்கு கொடுக்கறது இல்லை, ஊழியக்கார கார்ல போட்டு கொடுக்கறது கிடையாது. எதற்காக நாம் தசமபாகத்தை கொடுக்கணும்னாக்கா, நான் தேவனுடையதை தேவனுக்கு தருகிறேன், அது தசமபாகம். பிறகு என்னுடையதை தேவனுக்கு தருகிறேன், அது காணிக்கை. அதாவது தேவனுக்கு எல்லாவற்றிலும் 10 1 தேவனுக்கு முதன்மையானது. இரண்டாவதாக அதற்கு மீறி போகிற காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவருக்கு தருகிற காணிக்கைகளாக அது காணப்படும். அப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா இதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? 11ஆம் வசனம் 3:11 மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது, பட்சித்து போடுகிறவர்களை அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ஆங்கிலத்தை டெவரர், பட்சித்து போடுகிறவனை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அப்படின்னாக்கா ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்றால் பேங்க் பேலன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கிறது கிடையாது. வசனத்தின்படியாக ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? வேதாகமத்தின்படி ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு பதிலாக தேவன் கிரியை செய்கிறதா எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய பைனான்ஸ தேவன் அதை மெயின்டைன் பண்ணும், என்னுடைய வாழ்க்கைய தேவன் மெயின்டைன் பண்ணும், என்னுடைய குடும்பத்தை தேவன் மெயின்டைன் பண்ணும். அதுதான் ஆசீர்வாதம் ஒழிய நான் என்னுடைய சுயத்தினாலும் என்னுடைய சுய வெள்ளத்தினாலும் சுய காரியங்களாலும் ஓடி போகிறது அல்லது செய்கிறது பிரயாசங்கள் அது தேவனுக்குரியதாய் காணப்படாது. இந்த நாளிலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஊட்டச்சத்து அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் உணவு என்ன என்று சொன்னால் தேவனுடைய வசனம் அப்படின்ற தலைப்பின் கீழே என்னால பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நோய் இருக்குது, அநேகருக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய்னாக்கா டயட்டிங் அப்படிங்கிற ஒரு நோய். அது சரியான மருத்துவ பார்த்து அனோரெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனோரெக்சியா அப்படிங்கிற நோய் எப்படிப்பட்டதுனாக்கா, அவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி தங்களை ஒல்லியா அழகா மென்மையா காட்டிக் கொள்வதற்காக நல்ல உணவுகளை எல்லாம் அவங்க சாப்பிடாம தங்கள் உடலை வருத்தி அவங்க சாப்பிடாம இருந்து தங்களை டயட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்பித்துக் கொள்வாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோய் எப்படிப்பட்டது சொன்னால், எனக்கு வேதம் தேவை என்று தெரியும், வசனம் தேவை என்று தெரியும், வசனத்தினால் நிலைத்திருக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியும், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அன்பு, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய நன்மை, எனக்கு வருகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வசனத்துக்கு இல்லாவிட்டால் அது எனக்கு கிடையாது என்பதை புரிந்திருந்தும் நான் வசனத்திற்கு நேரம் கொடுக்க மாட்டேன். நான் வசனத்துக்கு செய்யாத பொழுது வசனத்திற்கான ஒரு மதிப்பை, வசனத்திற்கான வார்த்தைக்கின்ற ஒரு கணத்தை நான் தராத போது நானும் இப்படிப்பட்ட நோய் வாயில நான் மாட்டிக்கிறேன். என்ன நோய் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆவிக்குரிய ஊட்டச்சத்தின்மை, அதாவது பிளட் அனிமியா. அநேகருக்கு ரத்தம் சோகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
அன்ஹெல்தி கிறிஸ்டியன்ஸாய் காணப்படும். அதாவது அன்ஹெல்தினா சொல்லி தமிழ்ல ஆரோக்கியமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையுடையவர்களாய் காணப்படுவோம். நானும் நீங்கள வேதத்தை வாசிக்கலாம், நானும் நீங்கள வேதத்தின்படி செய்யலனாக்கா அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 பேதுரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். ஏன்னு சொன்னால் இந்த 1 பேதுருல வந்து கொஞ்சம் அந்த 1 பேதுரு முழுசா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் திரும்ப திரும்ப காண்பிக்க விரும்புகிறேன். முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னாக்கா, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலே கீழ்ப்படிதலுக்கும் ஒன்று. 2ஆவதாக 14ஆம் வசனம், அதிலே நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. அதே அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. 7ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அது வந்து மோசமானது. 8ஆம் வசனத்துல திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து நீங்க என்ன பண்ணாதுங்க, இடறி போகாதுங்க, இடறுகிறவர்களாய் இருப்பீங்க. 13ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 14ஆம் வசனத்துல அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். 18ஆம் வசனத்துல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல 2 இடத்துல இருக்குது, புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். 5ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கும். அடுத்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாமற் போனார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னாக்கா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னாக்கா கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படிங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. வேதாகமத்துல கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு கடைசியா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் கடைசியா அந்த 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள். அதுக்கப்புறம் எங்கேயுமே கீழ்ப்படின்ற வார்த்தை கிடையவே கிடையாது. ஏன் திரும்ப திரும்ப ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் வேற எந்த புத்தகத்திலும் இத்தனை கீழ்ப்படுதல்ங்கிற வார்த்தை உங்களால கவனிக்க முடியாது, கிடையாது. வேதாகமத்தை இந்த 1 பேதுரு மாத்திரம் கீழ்ப்படி 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 சொன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தெரியும் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம். சத்தியத்திற்கு கீழ்ப்படி, திருவசனத்திற்கு கீழ்ப்படி, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி, ஆவியானவருக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படி இப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து சொல்லி கொண்டிருக்கார். ஏன்னாக்கா நீங்க வசனத்தை வந்து நீங்க அதாவது ஒரு நாள் சாப்பிடலனாக்கா எப்படி பசி உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கும் நாம் வேதத்தை வாசிக்கலனாக்கா காணப்பட வேண்டும். அப்படி நான் வேதத்தை வாசிக்காமல் வேதத்தின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் I will be handling in the leading, I will be led into a spiritual emancipation. அதாவது ஆவிக்குரிய இளைப்பு அல்லது இளைச்சு சொல்றாங்களே, ரொம்ப இளைச்சு போயிட்டீங்களே, என்ன ஒல்லி ஆயிட்டீங்களே, ஆவிக்குரிய இளைப்பு காணப்படும். இது ஆவிக்குரிய இளைப்பு எப்படி சாதாரணமா இளைச்சு போறது வந்து அவ்வளவு பெரிய கொடுமையா இருக்காது. ஆவிக்குரிய விஷயத்துல உங்களுக்கு இமான்சிபேஷன் இளைப்பு இருக்கும் என்று சொன்னால் தீங்கு நீங்க அனுபவிக்க முடியும். அப்பொழுது இத பேதுரு என்ன சொல்றாரு, இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல. தமிழ் வேதாகமத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை வந்து விடப்பட்டிருக்கிறது. கேஜேவி வெர்ஷன்ல வார்த்தை விடப்பட்டிருக்குது. ஆனால் கிரேக்க வேதாகமத்திலே ஒரு வார்த்தை வந்து அங்கே ஆட் பண்ண, ஒரு வார்த்தை கூட்டப்பட்டிருக்குது. என்ன சொன்னாக்கா, நீங்க you got to grow soteriacally அப்படினாக்கா நீங்கள் ரட்சிப்பில் வளரும்படிக்கு. இன்னொரு வார்த்தை நியூமேட்டிக்கலி நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே வளரும்படிக்கு. அப்படிப்பட்ட வார்த்தை வந்து தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன் இப்ப புதிதாக தமிழ் வேதாகமத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுல போட்டிருக்குது, எனவே முதல் 3 வசனம் வாசிக்கிறேன். எனவே எல்லா விதமான தீமையிலிருந்தும் விலகி இருங்கள், பொய் கூறாதிருங்கள், போலியாக இருக்காதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், மக்களை குறித்து தீயான வார்த்தைகளை கூறாதிருங்கள், இவற்றை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். 2ஆம் வசனம், புதிதாக பிறந்த குழந்தையை போல உங்கள் ஆவியிலும் ரட்சிப்பிலும் வளர்க்கும் பரிசுத்த பாலை போன்ற தேவ வசனங்கள் மேல் பசியுடையவர்களாயிருங்கள், அதை பருகுவதால் நீங்கள் வளர்ந்து காப்பாற்றப்படுவீர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வஞ்சனையற்ற வார்த்தையாக பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாயிருக்க, இதை அருந்துவதனால் மீட்பில் வளருவீர்கள். நானும் நீங்க ரட்சிப்பிலும் ஆவியிலும் வளரணும்னா
வேத வசனத்தை நான் வேத வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். பேதுரு சொல்றாரு, நீங்க சாப்பிட்டா வளருவீங்க, சாப்பிட்டா குண்டாவும், சாப்பிட்டா வளருவோம், சாப்பிட்டா சத்துக்கள் உடல் சத்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வசனம் இந்த இரண்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வந்து வெறும் ஒரு 3 லைன்ல இருந்தாலும் இது வந்து ஒரு கர்ப்ப பிறப்பை அல்லது ஒரு கர்ப்பம் கொண்டு கர்ப்பம் தரித்திருக்கிற வசனமா இருக்கிறது. எனக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இதுல முக்கியமான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு தமிழ்ல. நீங்கள் திருவசனமாகிய களங்கமில்லாத நாள்கள் வாஞ்சையா இருங்கள். Be passionate about the word and be passionate like a newborn baby. நீங்கள் அது மேல் வாஞ்சையுள்ளவரா இருக்க வேண்டும். எப்படி வாஞ்சையுள்ளவரா இருக்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தையை போல வாஞ்சையுள்ளவரா இருக்க வேண்டும். அப்போ எனக்கு ஏன் நான் குழந்தை போல வாஞ்சையுள்ளவரா இருக்கேன்? ஏன்னா ஆண்டவர் கூட புதிய சுபாவத்தை, புதிய வாழ்க்கை, புதிய நோக்கத்தை, புதிய இருதயத்தை, புதிய ஆவியை, புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதை போஷிப்பதற்காக, அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்படியாக, அதுக்கு உணவு கொடுக்கும்படியாக, இதன் மேல் பாலின் மேல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் நான் வாஞ்சையா இருக்க வேண்டும், பிள்ளைகளை போல. அது பிராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஏன்னா புதுசா பிறந்த குழந்தைக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு வாழ்க்கையை வளர்த்த வரும் கிடையாது. அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கு, அதனால தான் அது பசிச்சா அது அழுது. அப்போ குழந்தை வந்து சொல்லாது, எனக்கு வந்து சண்டே மட்டும் என்ன வேணும், எனக்கு பால் வேணும், மார்னிங் பால் வேணும், ஈவினிங் பால் வேணும், மண்டேல இருந்து சாட்டர்டே எனக்கு என்ன வேணும், பால். எந்த குழந்தையோட சொல்லும்? சபையில் இருக்க குழந்தை தடவை எந்த குழந்தையும் சொல்லாது, எனக்கு சண்டே சர்வீஸ் போதும், மற்ற எதுவுமே எனக்கு வேணாம். இந்த புதிதாய் பிறந்த குழந்தை ஞாயிறு மட்டும் அது பாலை உண்ணும் என்று சொன்னால் எப்படி பிழைக்கும், எப்படி வளரும், எப்படி முதிர்ச்சி அடையும்? ஆவிக்கு ரீதியா சொன்னா எப்படி ஆவியில் வளர்ந்து பலன் கொண்டு பரலோகத்துக்கு இருச்சு. பேதுரு புதிதாய் பிறந்த குழந்தை வந்து சும்மா போற போகல அடிச்சு விட்டு போகல. He meant what he said. அவர் என்ன சொல்றாரு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுட்டு தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவர் வசனம் எப்படிப்பட்டது? களங்கமில்லாத, undiluted, pure. இன்னும் தெளிவா சொன்னாக்கா எந்த விதமான கலப்படமும் இல்லாத. இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் வந்து என்ன பால் உங்களுக்கே தெரியும், அதிலே போட்டிருக்கும் கிரீம் மில்க். அது கலங்கமுள்ள ஒரு பால் தான் நானும் நீங்க குடிச்சிட்டு அதுதான் புரோட்டீன் இருக்குது, அதுதான் கால்சியம் இருக்குது, அதுதான் பால் இருக்குன்னு நினைக்கிறோம். கிடையாது. வசனம் கலங்கமில்லாத ஞானப்பால். அதை குடிப்பதற்கு பிறந்த குழந்தையை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல, அப்படின்னா புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சையுள்ள இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றார், வசனத்தை பார்த்தோன்னே ஆணு உட்கொண்டேன். ஆண்டவர் மனிதர்களை படைத்த படைப்பில் மிக அழகான ஒரு படைப்பு என்னவென்று சொன்னால் தாய்ப்பால். இந்த புரோலாக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்ப்பால். அதனுடைய ஆச்சரியம், சரியாக பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை வளர்றதுக்கு சரியான நேரத்துல கர்த்தர் பெண்கள் மூலமாக கர்த்தர் என்ன பண்றாரு, பிள்ளைக்கு பால் கொடுக்க உதவுறார். அந்த பால்ல சக்கரை இருக்காது, அந்த பால்ல கலப்படம் கிடையாது, ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கிறார்கள். புரோலாக்டின். அதாவது சராசரியாக ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் வரைக்கும் அவங்களால வந்து கொடுக்க முடியும். ஒரு நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமுள்ள ஒரு பெண்ணால 3 லிட்டர் கொடுக்க முடியும். அதாவது தன்னுடைய ஒரு பிரசவ காலத்துல 470 லிட்டர் பாலை வந்து ஒரு பெண்மணி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட மகத்துவத்தை வைத்திருக்கிற தேவன் தம்முடைய வசனத்தை அதற்கு நேராக ஒப்பிட்டு சொல்லுகிறார். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க. என் வாஞ்சி எது மேல இருக்கிறது? பூமிக்குருளை தேடுறீங்களா, மேலானவர்களை நாடுறீங்களா? என்னுடைய வாஞ்சை எது மேல? வாஞ்சை வசனத்தின் மேல் இருக்கிறதா? என் வாஞ்சை தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிறதா? நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னாக்கா, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்ன, இப்ப ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, பாலை போன்ற மற்ற காரியங்கள் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மாசம் கொடுப்பாங்க, 6 மாசம் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல கொடுப்பாங்க, செர்லாக் கொடுப்பாங்க. அதனாலதான் 20 வயசுல பிள்ளைங்களுக்கு மூடினா இருக்குது, 40 வயசுல சுகர் வருது, 60 வயசு செத்து போயிடுறான். எங்க தாத்தா 90 வயசு வந்தாரா, 80
ஆமா, எங்க தாத்தா 85 சில்லற வயசுல வாழ்ந்தாரு. எங்க பெரிய தாத்தா சில்லற வயசுல வாழ்ந்தாரு. எங்க அப்பா இப்ப 58 முக்கா சில்லற வயசுலயே ஆயிட்டாரு. அடுத்து நான் 28 9 வயசுலயே என்ன ஆயிட்டேன்? அவுட் ஆயிட்டேன். ஏன்? அறிவு தெரிஞ்ச படிப்பு அறிவுனால சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 5 வயது வரைக்கும் பிள்ளைகளுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் நான் அறிந்து இருக்கிறேன். 5 வயது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஒரு நாளா சூப்பர், சாட்சி வந்திருக்கிறார். கவனிங்க, திருவசனமாகிய அந்த களங்கமில்லாத இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் தடுப்பு சக்தி. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் தலைவலி இருக்குது. ஆமாவா இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரு half an hour படிச்சிச்சு வச்சுக்கேன், தலைவலி வந்து உண்மையை சொல்ல பொய் சொல்லுதோ அதான் தலைவலி இருக்குது. கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போட்டுக்குது. என்ன சொல்றேன், கண்ணாடி போட்டுக்குது. தலைமுடி நரைக்குது, தாடி நரைக்குது, தொப்பை விழுது. தொப்பை ஃப்ரண்ட்ல தான் விழுது, பார்த்தா சைட்ல தான் விழுது. ஏன்? பால் குறையுது. நான் பால் கம்மியா தான் குடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமா, 1.5 வருஷம் தான் குடிச்சிருப்பேன். அப்போ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட் நிறைய வந்துச்சு பிரியமானவர்களே. வசனத்திற்கு ஒப்பான, வசனத்தை போல சப்ஸ்டிடியூட் வந்துச்சு. திருவசனமாகி ஞானப்படாது, களங்கம் இல்லாதது, அதுக்கு நிகராக வர எதுவா இருந்தாலும் சப்ஸ்டிடியூட் தான். இப்போ இது வந்து ரேபேன் கிளாஸ். இதனுடைய ஒரிஜினல் விலை வந்து பாத்தீங்கன்னாக்கா 4000 ரூபா இந்த கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸை போலவே, இந்த ஃப்ரேமை போலவே டூப்ளிகேட் ஃப்ரேம் இருக்குது, 150 ரூபாய் கிடைக்கும். இதேதான், இது செய்யற வேலை தான் அதுவும் செய்ய போகுது, அது செய்யற வேலை தான் இதுவும் செய்ய போகுது. என்ன? இதுக்கு ஒரு பேர், இதுக்கு அடையாளம் இருக்கு. 150 ரூபாய்க்கு அடையாளம் பேரும் கிடையாது. இதை நான் எடுத்துட்டு போய் திரும்பி கொடுத்தனாக்கா எனக்கு வாரண்டி எனக்கு கிளைம் பண்ணலாம், நான் என்ன வேணா பண்ணலாம். ஆனா வந்து 150 ரூபாய் காசு போயிருந்தா யாருப்பா நீங்க கேட்பாங்க. இன்னைக்கு அசைகிற அஸ்திபாரத்திலே வீடுகளை கட்டுகிறவர்களா இருக்கிறோம். அசைகிற அஸ்திவாரம் என்று சொல்வது உலகத்திலும், உலகத்தில் உள்ள ஆசைகளிலும், உலகத்தில் மனிதனுடைய வார்த்தையின் பேர்ல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அது நிக்காது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 இயேசு கிறிஸ்து எல்லாம் சொல்றாரு. சொல்லி கடைசியா சொல்றாரு, இந்த வசனத்தை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடக்கு ஒப்பாயிருக்கிறான். என்னைக்கு பால் கூட நீங்க நல்ல, சென்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நல்ல தரமான ஹோட்டல்ல, நல்ல ஸ்டார் லெவல் இருக்க ஹோட்டல்ல, காஸ்ட்லியா இருக்க ஹோட்டல்ல போயிட்டு நீங்க ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்குனீங்க வச்சுக்கோங்களேன், அதுல பால் இருக்காது, அதுல சக்கரை இருக்காது, அதுல தோல் இருக்கும், அதுல ஆப்பிள் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அது ஒரு 250 ரூபா 300 ரூபா சொல்லுவோம். ரோட்டுக்கல்ல நம்ம குடிச்சு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி இருக்கும், அதுல சக்கரை இருக்கும். அப்போ ஒரு ஆப்பிள் வச்சு 3 பேருக்கு ஜூஸ் போடுறதுக்கும், ஒரு ஆப்பிள் வச்சு ஒருத்தருக்கு ஜூஸ் போடுறதுக்கான வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள், நிறைய நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்குனாக்கா சுகர் கோட்டடா இருக்கு. எப்படி? பாஸ்டர் மென்மையா பேசணும், பாஸ்டருடைய சத்தியத்தை வந்து சத்தியமா தான் சொல்லணும், ஆனா மேல என்ன லைட்டா அது கசக்குது, கசக்காத படிக்கு என்ன பூசணும்? சக்கரை போடணும். அதனுடைய விட்டமின்ஸ்ல, அதனுடைய ஊட்டச்சத்துல அது குறைவிடும் பிரியமானவர்களே. பால்ல சக்கரை போட வேண்டாம், பால்ல காஃபி போட வேண்டாம். திருவசனமாகிய களங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத, கலக்கடமாக்கப்படாத திருவசனத்தை அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக, டைல்யூட்டட் இல்லாம, தண்ணி ஊத்தாம எப்படி இருக்கிறதோ அப்படியே குடிக்கிறதுக்கு வாஞ்சியா இருக்க. நம்ம இப்போ நிறைய குறை கூறுவதற்காக கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான். கடந்த வாரத்துல தாசன் பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு எல்லாருமே பாஸ்டருக்கு வந்து வெல் குட் பாஸ்டரா இருக்கணும், ஒரு சுகர் பாஸ்டரா இருக்கணும். எப்படி பாஸ்டர் வந்து நல்லா இருக்கேன், எப்பவுமே சிரிச்சுக்கணும், பாஸ்டர் வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போகணும், பாஸ்டர் வந்து எல்லாத்துக்குமே அப்படியே ஒதுங்கி அப்படியே எப்பவுமே அப்படி பண்ணி போகணும். இல்ல, ஒரு மெய்ப்பெடுத்த கோலும் இருக்கும், மெய்ப்பெடுத்த தடியும் இருக்கும். தடி காப்பாற்றும், கோல் கண்டிக்கும்.
இன்றைக்கு அன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாம் ரொம்ப நேரம் ஒரு 4-5 மணி நேரம் பேசிட்டு கடைசியாக ஜோம் பண்ணும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து நானும் பாஸ்டர் முடிவு எடுத்தோம். என்ன முடிவு? ஒரே முடிவு தான். சத்தியத்தை சத்தியமாக சொன்னோம். புடிக்குதோ புடிக்கலையோ, வருதோ வரலையோ, அவர் இன்னும் அழகா சொன்னாரு, அது காசு கொடுக்குதோ. அதாவது இப்போ எப்படி விசுவாசிங்க ஹோட்டலுக்கு வராங்க, சண்டே மார்னிங் ஹோட்டல், என்னது 8:30 மணிலேருந்து 11 மணிக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டு, ஓகே ஹோட்டல் எவ்வளோ பில் ஆச்சு? 10 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, மாசம் ரெண்ட் எவ்வளோ? ஓகே 5 ரூபா. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை வசனமா சொல்லு, இருக்கிறது இருக்கட்டும், போறது போட்டு. கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மீட்டு கொண்ட திருச்சபை அல்லவா? கர்த்தர் தம்முடைய சொந்த ஆவினாலே புதுப்பிக்கிற திருச்சபை அல்லவா? இதுல எப்படி ஒரு கலப்படம் வரும்? அதை தேவன் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். பிரியமானவர்களே, இந்த புதிதாய் பிறந்த குழந்தை, சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு. 19ஆம் சங்கீதத்துல வார்த்தையை பற்றி சொல்றாரு. அவைகள் சங்கீதம் 19:10-11 வாசிங்களேன். சங்கீதம் 19:10-11. Psalms 19:10-11. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெனித்தேனிலும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமும் உள்ளதுமாய் இருக்கிறது, மதுரமும் உள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளால் மிகுந்த பலன் உண்டு. திருவசனம் வசனத்தை பத்தி தான் பேசுறாரு. அத சொல்றாரு, அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இன்னைக்கு வசனத்தை வாசிக்கும் போது எச்சரிக்கப்படுறோமா? வார்த்தையை பார்க்கும் போது எனக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகுதா? வசனத்தை கையாளும் பொழுது அப்போ இந்த வசன வார்த்தை, இந்த பால் என்றால் என்ன? வெறும் பாலை பற்றி மட்டும் வேதாகம் திருவசனத்தை அல்லது வசனத்தை 2 விதமாக சொல்லுகிறது. ஒன்று, the milk of the word of God, the meat of the word of God, அதாவது பாலை போன்ற திருவசனம். இரண்டாவதாக பலமுள்ள ஆகாரமான திருவசனம். எபிரேயருக்கு எழுதும் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதும் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த 5ஆம் அதிகாரத்து 6ஆம் அதிகாரத்துல சில காரியங்கள் நாம் கவனித்து விட்டு அடுத்த காரியங்கள் நாம் கடந்து போவோம். அப்போ திருவசனம் 2 வகைப்படுகிறது. ஒன்று பால், இன்னொன்று கறி. சரியா புரிஞ்சுக்க சொல்றேன். ஒன்று மில்க், இன்னொன்று மீட். ஒன்று பால், இன்னொன்று பலத்த ஆகாரமாய் இருக்கிறது. இந்த எபிரேயரை பற்றி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டுனாக்கா, இந்த எபிரேயர் விசுவாசிகள் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை நடந்து கொண்டிருக்கிற ஒரு திருச்சபைக்கு சம்பந்தமான யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை இது. 30 வருடங்களாக தேவனுடைய சத்தியத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 30 வருடமாக தேவனுடைய திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கிறார்கள். 30 வருடமாக தேவனுடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டவர்களாய் காணப்படுறார்கள். இப்போ இந்த 30 வருட கிறிஸ்தவர்களுக்கு இவர் 11ஆம் வசனத்திலிருந்து பேசுறாரு. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இந்த மெல்கிசேதேக்கை பற்றி, பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களால் நீங்க அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். எப்படி? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் இன்னும் அதிகமாய் விஸ்தாரமாய் பேச முடியும். ஆனால் என்ன சொல்றாரு? நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். நீங்க கேட்கறதுல மந்தமுள்ளவரா இருக்கிறபடினால வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறது கடினமா இருக்கும். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான் இருக்குது. அதாவது இந்த கேள்வியில் மந்தம் உள்ளவனா இருக்கிறான். ஆங்கிலத்தில் பார்த்தா டல் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு இருக்குது. கேள்வியில் மந்தம் இருக்குது அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. கியூ பண்ணா கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது கிரேக்க பதத்தை வாசித்தா இன்னும் அழகான ஒரு வார்த்தை இருக்குது. இந்த டல் ஹியரிங், அதாவது நீங்கள் கேட்கிறதில் மந்தம் உள்ளவனா இருக்கிறபடியால் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. இது எல்லா வீட்லயும் எல்லா பெற்றோர்களும் உபயோகிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு. என்ன தெரியுமா? கேள்வி மந்தம் உள்ளவர்னாக்கா கழுத மாதிரி கேட்கிறீங்கன்னு சொல்றாரு.
கிரேக்க பதத்துல என்ன சொல்றாங்க? mule headed. you being mule headed. நீங்கள் கழுதை குணமுள்ளவராய் இருக்கிறீங்க. அது கேட்காது. திருவசனத்தை பேசும்போது இத புரிஞ்சிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. வசனத்தை படிக்கும்போது இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குனாக்கா பிரச்சனை வசனத்துல இல்ல, பிரச்சனை என் மண்டையில. என் மண்டை ஆண்டவருடைய கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டிய மண்டை கழுதையினால் நிரப்பப்பட்டிருக்குது. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. வேத வசனம் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், இந்த வேத வசனம் எனக்கு கழுத மாதிரி இருக்கிற மண்டைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையால் நிரப்ப விரும்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடைய யாரா இருந்தாலும் வேதம் அரிதான காரியம் கிடையாது. இன்னைக்கு வேதம் படிச்சா புரியல, வேதம் படிச்சா தூக்கம் வருது, பைபிளை படிச்சா புரிய மாட்டேங்குது, லேட்டராகவும் புரிய மாட்டேங்குது, எனக்கு அது புரிய மாட்டேங்குது, எனக்கு இது கஷ்டமா இருக்குது, மனப்பாடம் பண்ண புரியல, மனப்பாடம் பண்ண பிடிக்கல. ஏன்? கழுதை. நம்ம ஊர் பாட்டு சொன்னா கைத மாதிரி இருக்கும் சொல்றாங்க. you being a mule. என்ன சுமை சுமக்கிறதுக்கு மாத்திரம் போதும், அதை காது கேட்கிறது. அது பாட்டு இருக்கும், அது பாட்டு நடக்கும், அது பாட்டு எங்கன்னா படுக்கும். இன்னைக்கு வேத வசனத்தை படிக்காத யாரா இருப்பினும், வேத வசனத்தை புரியாதவனா யாரா இருப்பினும், வேத வசனத்தை வாழ்க்கையில் அபியாசிக்கிற யாரா இருப்பினும், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீ நான் ஒரு கழுதை. என்னை கழுதை இல்லாம ஆண்டவர் உடனே சொல்லாத. இங்க இருக்கிற வசனத்துக்கு போய் கீழே எப்படி சேர்த்துறாங்க? கழுதையை கொண்டு ஆண்டவர் செருப்பகட்டி அடிப்பார் கிடையாது. இங்க இருக்கிறது அங்க சொல்லல ஆண்டவர். ஏன் வசனத்தின் முக்கியத்துவம்? 12ஆம் வசனத்தை பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய, டீச்சர்ஸா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை, மூல உபதேசங்களை, பேசிக் டாக்டரின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. 30 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் தேவனுடைய பிள்ளை, 30 வருஷம் காணிக்கை, 30 வருஷம் உபவாசம், 30 வருஷம் தசமபாகம், 30 வருஷம் தேவனுடைய பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நினைக்கிற திருச்சபையாக எபிரேயர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் மறுபடியும் மூல உபதேசம் உங்களுக்கு பேசணுமே. நீங்கள் பலமான ஆகாரத்தில் ரெண்டு வார்த்தை சொன்னேன். வேத வசனம் எப்படிப்பட்டது? ஒன்று பாலை போன்றது, இரண்டாவது பலமான ஆகாரத்தை போன்றது. பலமான பாலை, பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்ப நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அநீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவனாய் காணப்படுகிறான். அடுத்து 14ஆம் வசனத்துல பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகி பூரண வயதுள்ளவர்களுக்கே தருவது. அப்போஸ்தலன் பவுல் 30 வருஷம் விசுவாசி என்ன சொல்றாருயா? நீ இன்னும் குழந்தைதாங்க, உனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது, உனக்கு மூல உபதேசங்கள்லயே உனக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா நீ பாலை உண்றதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பலமான ஆகாரங்களை உண்ணதுக்கு உன்னால முடியாது. பலமான ஆகாரங்களை உண்ண முடியாத முன்னாலே நீதி வசனங்களுக்கு சுதந்திரமா இருக்க முடியாது. நீதி வசனங்களுக்கு சுதந்திரமா இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பயிற்சி வாழ்க்கையில காணப்படாது. இன்னொரு சொல்றாரு, பாலை உண்ணதுக்கு ஆங்கிலம் NASB வெர்ஷன்ல சொல்லுது, you are being in the elementary level. பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, elementary என்னது? LKG UKG pre-KG LKG UKG. யாருமே பால் நல்லது இல்லைன்னு சொல்லல, பால் தேவை. நம்மளுக்கு இங்க பாலுக்கே பிரச்சனை. அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, பாலின் மேல் கலக்கமில்லாத திருவசனமாக ஞான பாலின் மேல் நீங்க வாஞ்சையுள்ளவர்களாயிருங்கன்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க பாலை உண்றதுக்கே தகுதி இல்லாம இருக்கீங்க, அப்போ எப்படி நீங்க வந்து வளமுள்ள ஆகாரத்தை எடுத்துக்கொள்வீங்க? யோசித்து பாருங்க. நானும் நீங்களும், இப்போ உங்களுக்கு 30 வயசாவது 50 வயசாவது 50 வயசுக்கு பால் மட்டுமே குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமா? எப்போதான் 65 கபாப் தந்தூரிலாம் சாப்பிடுறது? சோ இது ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியம் ஊட்டச்சத்துக்கு மேன்மையான ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நீங்க இன்னும் கிராஜுவேட் ஆகல, எலிமெண்டரியில இருந்து இன்னும் கடந்து வரலாமா? வசனத்தை படிக்கிறீங்க, புரியலன்னு சொல்றீங்க. ஏன்? கழுதை இருக்குது தலையில. இரண்டாவதாக
வசனத்தை படிக்கிறீங்க, அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீங்க, அது உங்களுக்கு திகட்டி போகுது. ஏன்? நீங்கள் பலத்த ஆகாரங்களுக்கு பழக்க முடியவில்லை. நீங்க பலத்த ஆகாரங்களுக்கு பழக்க முடியவில்லை இல்லை என்று சொன்னால் நீதி வசனங்கள் உங்க வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீதி வாழ்க்கை வசனங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலக்கா தேவனுடைய பயிற்சியிலே ஞானேந்திரியங்களை உள்ள போறது மைண்ட் ஒர்க் அவுட் ஆகாது, மைண்ட் தடுத்து நிறுத்துகிறதாக காணப்படும். அப்போ இந்த பால் என்றால் தேவனுடைய ஆவிக்குரிய அடிப்படை சத்தியங்கள், அதாவது அடிப்படையான ஒரு ஆவிக்குரிய சத்தியங்கள் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு நேராக நடந்துகிறதா இருக்கிறது. ஆனால் பலமுள்ள ஆகாரம் என்பது நான் பெற்றுக்கொண்ட இந்த அடிப்படை மூல உபதேசங்களை என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறது. எப்படி இருக்கிறோம் நம்ம? பால் உண்றவங்க அது என்னது, ஏன், எப்படி எதுவுமே தெரியாது. பால் உண்டுகிட்டே இருக்கும், குடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல, ஆனா பலத்த ஆகாரம் உள்ளவங்களுக்கு தெரியும் அது ஏன் சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம். அப்போஸ் நான் எப்படி சாப்பிடுறத நல்ல ஒரு உதாரணமாக இங்கே கொடுத்திருக்கிறாரு. பலத்த ஆகாரம் நீங்க பிசுல பாஸ் பண்றது கிடையாது. பலத்த ஆகாரம் நீங்க ஒரு பைபிள் காலேஜுக்கு போய் அங்கிருந்து கிராஜுவேட் ஆகிறது கிடையாது. பலத்த ஆகாரம் நீங்க மற்றவர்களை காட்டிலும் அதிகமான வசனங்களை வசன ஆதாரங்களே வசன ரெஃபரன்ஸோட நீங்க சொல்றதால கிடையாது. பலத்த ஆகாரம் என்பது நீங்க ஆயிரக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வது கிடையாது. பலத்த ஆகாரம் என்பது எப்போ பார்த்து பைபிள் தூக்கி வச்சு போற வாழ்க்கை கிடையாது. பலத்த ஆகாரம் தலைமாட்டில் பைபிள் வைக்கிறது கிடையாது. பலத்த ஆகாரம் என்பது எப்போ பார்த்தாலும் நைட்டு ஒரு அதிகாரம் காலையில் அதிகாரம் படிக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது பால். பலத்த ஆகாரம் எப்படிப்பட்டது? இந்த பாலினால, இந்த மூல உபதேசங்களாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த உபதேசங்கள் மீது கட்டப்பட்டு எல்லா தீர்மானங்களிலும் தெரிந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தி என்னுடைய ஐம்புலனாலும் என்னுடைய உள்ளான மனுஷன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை, பரலோகத்திலே நடக்கிற தேவ சித்தத்தை பூமியிலே நடக்க பழக்க வைக்கிறது தான் இந்த பலத்த ஆகாரம். பரலோகத்துல சமாதானம் இருக்கா? பரலோகத்துல கண்ணீர் இருக்கா? பரலோகத்துல ஆராதனை இருக்கா? புலம்பல் இருக்கா? ஆனா என் வாழ்க்கையில புலம்பல் இருக்குது. என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குது. என் வாழ்க்கையில பரலோகத்து சோர்வு இருக்கா? கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில இருக்குது. ஏன்? நான் இன்னும் மூல உபதேசங்களே பிடிச்சி தொங்கி இருக்கேன். நான் இன்னும் பலமுள்ள ஆகாரத்துக்கு போகல. நான் பலமுள்ள ஆகாரத்தை நேராக என்னுடைய திசையை திருப்பி நான் பலமுள்ள அந்த மீட், பலமுள்ள ஆகாரத்துக்கு நேராக நான் கடந்து போவேன் என்று சொன்னார். தேவனுடைய பரலோகம் என் வாழ்க்கையில வாசம் செய்கிறார். இயேசு சொன்னார், ரொம்ப அழகா சொல்றாரு. அவங்க கேட்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சொன்னீங்க, நீதான் தேவனுடைய ராஜ்யம். யாரு? Who is the kingdom of God? You are the kingdom of God. Where is the kingdom of God? The kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளா இருக்கிறது. அப்படி உங்களுக்குள்ளா இருப்பது, அதனால சொல்றேன், யார் அழுகிறது, யாருடைய கண்களில் கூக்குரல் சத்தம் இருக்கிறது, யாருடைய வீட்டில் இருக்கிறது சொன்னால், ஏன் நான் இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கேன். பால் குடிக்கிறப்பதான் அழுதுனே இருக்கும். பாலுக்காகணும், பாலுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அழணும், மற்ற காரியங்களுக்கு அழணும். ஆனால் பலத்த ஆகாரம் அழ மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் சாப்பாடு வரும், இல்லை இந்த நேரத்தில் செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க பேசிக் கிறிஸ்டியனாக அல்லது இந்த பாலை உண்ணுகிறவராய் காணப்படுகிறது சொன்னால் உங்க டிவி சேனல்ல வெறும் 2 சேனல் தான் வரும். என்ன சொல்லுங்க? கேபிள் இல்லாம 2 சேனல் வரும் பாருங்க. தூர்தர்ஷன், டிடி, அப்புறமா அதுவே கேபிள் வாங்கி அல்லது ஆண்டனா வாங்கி அல்லது செட்டப் பாக்ஸ் வாங்கி அது சரியான கனெக்ஷன்ல, சரியான இணைப்பில், சரியான சாட்டலைட்டுக்கு நேராக இணைக்கப்பெற்றால் ஆயிரமான சேனல்ஸ் தான் பண்ணோம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வாதம் பணம் அல்லது பணம் ஆசீர்வாதம் என்கிற டிடி பொடிகை சேனல்ல மாத்திரம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கேபிள் இயேசு கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் பரலோகத்தை வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நான் யோசிக்கிறதே கிடையாது. அதை பற்றி எண்ணமும் கிடையாது, அதை பற்றிய விருப்பமும் கிடையாது.
பரலோகத்துக்கு ஏறி போவது நல்லது. ஆனால் அதுக்கு முன்பதாக பரலோகம் உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. பரலோகம் உங்கள் குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். பரலோகம் திருச்சபையிலே காணப்பட வேண்டும். நான் எப்படிப்பட்ட இந்த ஞானப்பால் நல்லதுதான், ஞானப்பால் கலக்கப்படாத மில்க் நல்லதுதான். ஆனா இந்த இந்த பாலுடைய லட்சியமாக எது காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பலத்த ஆதாரமா இருக்கணும். இல்ல பாலே போதுங்க, கரீனா வேணாம், பிரியாணி வேணாம், இல்ல பாலே போதும், பாலே போதும். இல்ல பிரியமானவர்களே, மூல உபதேசங்கள் முக்கியம் தான். அதுக்கு மேலாக இருக்குது நீதி வசனங்கள் என்று இருக்குது. The words of righteousness. ஆண்டவர் தான் நானும் நீங்களும் பரலோகத்துக்கு போவோமா இல்லையான்றதை நிர்ணயிக்க போறோம். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து ஒரு பரலோகம் போக முடியாது, போக மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வஸ்தத்தின் பிரகாரமா மட்டும் மாத்திரம் சொன்னா, என் வாழ்க்கையில மூல உபதேசங்கள் மாத்திரம் இருந்து நீதி வசனங்கள் வாழ்க்கையில் என்று சொன்னா பரலோகத்துக்கு கடந்து சொல்ல முடியாது. ஏன்? பரலோகம் எனக்குள்ளா இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். பரலோகம் எனக்குள்ளா இல்லையே. பரலோகம் என்று சொன்னால் ஆராதனை, பரலோகம் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம், பரலோகம் என்று சொன்னால் தேவனுடைய நீதி விளங்குற இடம், பரலோகம் என்று சொன்னால் தேவனுடைய நியாயங்கள் அங்க சுத்திடுவா வந்துகிட்டு இருக்கோம். பரலோகம் என்று சொன்னால் வார்த்தை அங்கும் இங்கும் அசைவாடி கொண்டிருக்கும். பரலோகம் என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஃபுல்லாக நிரப்பி மகிமை இருக்கும். பரலோகம் என்று சொன்னால் மகிமை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், குறைப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. 1 கொரிந்தியர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஜென்ம சுபாவமான மனுஷனோ 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகாது போனால் அவைகளை அறிய மாட்டான். ஆனா 15 வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொரு ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஏன் அப்படி பார்த்தாக்கா, கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்குள் உண்டாயிற்று. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆவிக்குரிய பைத்தியமாய் தோணும், அதை ஆராய மாட்டான். இன்னைக்கு வேதத்தை ஆராயணுமா, வசனத்தை ஆராயணுமா, தீர்க்கதரிசனங்களை ஆராயணுமா, வாக்குத்தத்தங்களை ஆராயணுமா, தேவனை நமக்கென்று உங்கள் குடும்பத்திற்கென்று உங்களிடத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை ஆராயணுமா? இல்லை என்று சொன்னால் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் பரலோகத்துக்கு ஏறி செல்ல மாட்டான். பரலோகத்தை சொல்ல யாரு? ஆவிக்குரிய மனுஷன். 15 ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். எப்படி ஆராய்ந்து நிதானிப்பான்? அவனுக்கு மண்ணில் இருக்கிறது கழுத கிடையாது, அவனுக்கு மண்ணில் இருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை. 15 கர்த்தருக்கு போதிக்கத்தக்க சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்குது? இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு பாடுகள் இருக்குது, இன்னைக்கு போராட்டங்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, சூழ்நிலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. இல்லை என்று சொல்லவில்லை. முதலாவதாக அதிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக உங்களுடைய சிந்தனையை அதில் எடுத்து போடுங்க. அழுக சூழ்நிலை எல்லாரையும் லைட் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, எல்லாரும் சொன்னேன். இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, அழுகல் எல்லாம் இருக்குது, கண்ணீர் எல்லாம் இருக்குது, சூழ்நிலை எல்லாம் இருக்குது, கஷ்டம் எல்லாம் இருக்குது, கடன் எல்லாம் இருக்குது, எல்லாமே எல்லாம் இருக்குது. இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாமே இப்படிப்பட்ட கஷ்டத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யறான். இல்லைன்னு சொல்ல உண்மைதான், கேசியாம பண்ணுங்க, இல்லைன்னு சொல்ல உண்மைதான். ஆனா ஒன்று, அது இருந்து நான் விடுவிக்கணும்னாக்கா முதலாவதாக என்னுடைய மைண்ட் அங்க விடுவிக்கணும். ஏன்னா பிசாசானவன், அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பிசாசானவன் சிந்தனையை சிறைப்படுத்தி அதுல கோட்டைகளை கட்டி வைத்திருக்கிறான், அரண்களை கட்டி வைத்திருக்கிறான். அதை உடைச்சு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தா மாத்திரம் தான் விடுதலை. நீ என்னதான் 10 வாட்டி கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னாலும் வாயில மாத்திரம் விடுதலை இருக்கும், கையில விடுதலை இருக்க, வாழ்க்கையில விடுதலை இருக்க. ஏன்? கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? பிலிப்பியர் 2 எல்லாம் எழுதல, அப்படியே சொல்றேன்.
எந்த விதமான லாபம் எதிர்பார்க்காம பிதாவாகிய ஒருவருக்கு கீழ்ப்படிங்க. இந்த பிரசங்கம் எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி 2 மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்துறேன் நானே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் தலைப்பிட்ட தான் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய இதுக்கு ஆரம்பிச்சேன். நான் 4 இதுதான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனால் அது கிட்டத்தட்ட இப்போ 10 பிரசங்கங்கள் ஏதாவது போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நேற்று இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கடைசியாக இன்னும் ஒரு 2 10 வாரம் முடியும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் ஒரு 2 வந்து திருப்பி ஆட் ஆயிருக்கு. இன்னும் 2 தலைப்புகள் கீழாக இன்னும் 2 வாரம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இத எங்க ஆரம்பிச்சது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தராகிய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. The way you grow from milk to meat is using the word to cultivate relationship, not merely based on the vain information. உங்களுடைய வாழ்க்கை பாலில் இருந்து பலத்த ஆகாரத்திற்கு இடமாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல என்ன நடைபெற வேண்டும்? அங்கே ஒரு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு சிருஷ்டிக்கப்பட வேண்டும் அல்லது உறவு உண்டாக்கப்பட வேண்டும். உறவு இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு தான் சொன்னேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க ஜெபம் பண்றாங்க. விசுவாசித்தால் நாங்கள் ஆராதிக்கிறீங்களே விடுதலையாக தப்புவித்தாலும் சரி. முதல் சொன்னது விசுவாசம், தப்புவித்தால். இரண்டாவது சொன்னது உறவு. தப்புவிக்கனால என் வாழ்க்கையை அவருக்காக கொடுக்கும். யாரா ஒருத்தர் சொல்லுவோம், ஆண்டவருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுக்கலனாலும் சரி, ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நடந்து விடுவேன். இல்ல, இன்னைக்கு பணம் முக்கியமாயிடுச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு பொருள் முக்கியமாயிடுச்சு, பூமிக்குரியவர்கள் எல்லாமே முக்கியமாயிடுச்சு. பரலோகத்துக்குள்ள ஒண்ணும் முக்கியம் கிடையாது. அப்போ பூமிக்குரிய எல்லாரும் முக்கியமாகும் போது நீங்க பூமியில தான் இருப்பீங்க, பூமி பரலோகத்துக்கு எரிச்சலாது. என்னைக்கு பரலோகத்துக்கு நாடி தேடுகிறோ அன்னைக்குதான் growth will take place. Growth in relationship, the person is not merely based on information about them. இந்த வளர்ச்சி என்பது இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை பற்றினால் மாத்திரமல்ல, அவர் யார் என்பதை வாழ்க்கையில அனுபவிக்கிறதுனால வருகிற விஷயம். அனுபவிக்கணும், இயேசு கிறிஸ்து அனுபவிக்கணும், அவருடைய சிந்தனை அனுபவிக்கணும், நடத்துதலை அனுபவிக்கணும், வார்த்தை அனுபவிக்கணும். சகல பிரஸ்தாவனை பார்த்த வார்த்தை தேவன் மேன்மைப்படுத்திருக்காரு. அப்படிப்பட்ட வார்த்தை மருந்தா இருக்குது, தேனா இருக்குது, பொண்ணுக்கு பசும்பொழுது அதிகமாய் காணப்படும் சமட்டையா இருக்குது, இருமரம் கருத்துல பட்டயமா இருக்கிறது, மருந்தா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, இன்னும் அநேக காரியங்கள் வேதாகமத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவ வசனத்தின் மேல் நான் எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கேன். சொன்னது போல எப்படியாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அது வளருது. யாரும் அந்த குழந்தைக்கு போய் ஹார்ட் எடுத்து வைக்கல, யாரும் அந்த குழந்தைக்கு போயிட்டு லங்ஸ் எடுத்து வைக்கல, நுரையீரல் வைக்கல, யாரும் அந்த லிவர் எடுத்து வைக்கல, ஈரல் வைக்கல, யாரும் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு பேர் உடல்களை வைக்கல, யாரும் அந்த குழந்தைக்கு முடியப்பி நட்டு வைக்கல, யாரும் அந்த குழந்தைக்கு நகத்தை நட்டு வைக்கல, யாரும் அந்த பிள்ளைகளை கண்ணை பிடிக்க வைக்கல. அது எல்லாமே அந்த சீட்ல விதையிலிருந்து வருகிற விஷயம். இன்னைக்கு நானும் நீங்களும் தேடுகிற பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? கண்ணாடி போட்டு கண்ணாடி பேர் நான் தெரியுது, கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடி எங்கன்னு தெரியும், பாக்கெட்ல சாவி வச்சுக்கிட்டே சாவி எங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசிகள் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதபடினாலே, பலத்த ஆகாரத்தை உண்ணுகிற அனுபவம் இல்லாதபடினாலே, தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை வேற இடத்துக்கு தெரிவிட்டு இருக்கும். அப்பதான் வார்த்தை களங்கமாகுது. கர்த்தர் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தாவியை என்ன பண்றாரு? பேதுருல யோவான்ல சொல்றாரு, அந்த ஆவியானவர் தம்முடைய கற்பனையில் இருதயங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆமா இல்லையா? அந்த அபிஷேகமானது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் போதிக்கப்பட தேவையே கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறாரு. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் டீச்சர்ஸா இருக்க வேண்டிய நீங்கள், you got to teach one another. நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள், உங்களுக்கு நான் போதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை தர காத்திருக்கிறார். நிறைய நீங்கள் யோசித்து கூட பார்க்காத, நினைத்து கூட பார்க்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க
பைபிள் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் எட்டாதமான பெரிய நமது செய்வேன் இல்லை, உனக்கு அறிவிப்பேன். அந்த வார்த்தை மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன அறிவிக்கிறார்? எதன் மூலமா? அப்போ அறிவிக்கிற தேவன் எனக்காக வெளிப்படுத்தப்பட்ட இந்த வேதத்தினாலே தான் அறிவிக்க முடியும். அப்படிப்பட்ட வேதத்துக்கு எனக்கு வாஞ்சை இல்லை, நான் எப்படி அறிவிக்க முடியும்? சொல்றாரு எபிரேயர், சொல்றாரு எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, நீங்க வளர்வதற்காக எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க. அவங்க வளர்ந்தாங்களா? அவங்களே வளர, நம்ம அதுக்கு வளரும். அவங்க செஞ்சாங்களா? அவங்களே செய்ய, நான் செய்யணும். நீ விசுவாசிகளுக்கு பெரிய பாடம்னாக்கா, ஒரு விசுவாசி அடுத்த விசுவாசியை பார்த்து இன்னும் அதிகமா ஆண்டவருக்காக ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு எந்த விசுவாசி யோசிக்கிறதே கிடையாது. அந்த விசுவாசி ஒழுங்காக நானும் ஒழுங்கா இருக்கும், அப்படிதான் இருக்கணும் ஒழிய இன்னும் அதிகமா அந்த விசுவாசியை விட அதிகமா நம்ம இருப்போம். ஊழியக்கார அபிஷேகத்தை கேட்ட அதிகமா, இன்னும் அந்நிய பாஷை, இன்னும் அதிகமான ஆவியின் வரங்கள், இன்னும் அதிகமான கனி, இன்னும் அதிகமான கிடையாது. அப்படியே நம்மளுக்கு நம்ம எதுல போதுன்னு நினைக்கணும் அதை நினைக்காம எதுல வேணும் நினைக்கணும் அதை வேணும்னு நினைச்சுக்கணும். எதை போதும் நினைக்கணும்னு சொன்னா போல் சொல்றாரு, அதை போதும் நினைக்கிறதே கிடையாது. எதை இச்சிக்கணும், எதற்காக பிரயாசப்படணும்னு சொல்றாரோ அதுக்காக பிரயாசப்படணும். பேசிக்கா வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறதே கிடையாது. ஆக ரட்சிப்பு நிறைவேற எதுக்காக பிரயாசப்படணும்? கேள்வி. நான் கேள்வியாக வைத்துட்டு போகிறேன், டைம் இல்ல, நான் கேள்வியாக வைத்துட்டு போறேன். எதற்காக பிரயாசப்படுகிறோம்? எதை கரை சேர்ப்பதற்காக பிரயாசப்படுகிறோம்? யாருக்காக பிரயாசப்படுகிறோம்? பொன்னாட்டிக்காக பிரயாசப்படுறீங்களா? பிள்ளைக்காக பிரயாசப்படலாம்? எதுவும் நடந்தது கிடையாது. எதுவும் நடந்தது கிடையாது. புருஷனாக பிரயாசப்பட்டா நடந்தது கிடையவே கிடையாது. மனுஷனுக்காக, மாமனாக, மச்சானாக பிரயாசப்பட்டா நடந்தது கிடையவே கிடையாது. பரலோகத்துக்காக உங்களை கூடி பிடிச்ச பேசல. ரட்சிப்புக்காக பிரயாசப்படுது, கர்த்தருக்காக பிரயாசப்படுது, தேவனுக்காக பிரயாசப்படுது, தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்தை கட்டப்படுவதற்காக பிரயாசப்படுது. ஐயா ஆர்எஸ்எஸ் காரன், இந்துத்துவக்காரன் தன்னுடைய ராம ராஜ்யத்தை இந்திய தேசத்தை, இந்திய மண்ணிலே விதைக்கும்படியாக எவ்வளவு போராட்டம் பண்றான் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் கூட கிறிஸ்தவராகிய நமக்கு. அப்போ அதான் சொல்றாரு 5:12 காலத்தை பார்த்தா இகாலமி டீச்சர்ஸ், நீங்க போதகலாம் இருக்கணும் நீங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் டைம்ல வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா தெரியும். முதல் 8 வசனம் வாசித்தா தெரியும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த காரியங்களை என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அப்ப தேவனுக்கு விசுவாசம், ஸ்தானத்துக்கு உபதேசம் பைபிள் சொல்ல பார்த்தோம். அதை பூர்ணாகும்படி கடந்து போயிட்டு நம்ம என்ன பண்றாங்க? 4ஆம் வசனத்துல ஏனெனில் ஒரே தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகணும்னு சொல்றோம். ஒரே தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். இரண்டாவது, பரம ஈவை ருசி பார்த்தும், தேவனுடைய கிஃப்ட் ரட்சிப்பை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் என்ன பண்றாங்க? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது. பாலிலிருந்து வளர்த்த ஆகாரத்துக்கு போகவில்லை என்று சொன்னார். ஏன் போகணும்னு சொல்லிடுறாரு? ஏன்னா அவருடைய ஈவை ருசி பார்க்கறீங்க, அவருடைய வரத்தை பெற்றுக் கொள்றீங்க, அவருடைய பூமியில கொடுக்கும் பலன்களை பெற்றுக் கொள்றீங்க. இப்படி இருந்தும் நீங்கள் வளர்த்த ஆகாரத்துக்கு மூவ் ஆகலனாக்கா கடைசி பகுதியில் சொல்லுவது அவர்களை மறுபடியும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது முடியவே முடியாது. அடுத்த வசனம் எப்படி? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைமைக்கு நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மழையை பெற்று மழையை குடித்து பயிரிட்டு அது விளைச்சலை தருகிற அந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். 8ஆம் வசனம் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமா இருக்கும், சுட்டெரிக்கப்படுவது அதுக்கு முடிவா இருக்கும். இந்த 6ஆம் அதிகாரத்தை 5ஆம் 6ஆம் அதிகாரத்தை கீழே வாசித்து பார்த்துக்கோங்க. நிறைய
நிறைய காரியங்களை போல. அடுத்து அப்படியே கீழே வந்து சொல்றாரு 11ஆம் வசனம், நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் நிமித்தம் நீடிய பொருளால் சுதந்திரத்தினால் பின்பற்றுவதற்கு உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும். நீங்கள் யாவருக்கும் முடிவு பண்ணி அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்கிற வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்? பாலிலிருந்து பலத்த ஆகாரத்துக்கு போய் பலத்த ஆகாரம் கனி கொடுத்து புஷ்டியாகி ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அடுத்து ஆபிரகாம் தேவ வாக்குத்தத்தம் பொழுது அவனுக்கு ஆணை இருந்தாரு. யாருக்கு ஆணை இருந்தாரு? தண்ணியில் ஆணை பேசுறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் நல்ல வாக்குத்தத்தம், ஆனா புரிய மாட்டேங்குது. நல்ல வாக்குத்தத்தம், ஆனா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறேன். நீங்க வாக்குத்தத்தத்தினுடைய 1% பார்த்து 1% உங்க வாழ்க்கையை செயல்படுவதை பார்த்துட்டு மலைத்து போயிடுங்க. அப்பாடா இதான் வாக்குத்தத்தம் கிடையாது. அப்படி ஒர்க் ஆகுறது இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், மைண்ட் சரியில்லையா, மைண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா, பாட குடிங்க, பலத்த ஆகாரத்துக்கு போங்க. வீட்டுல பிரச்சனையா, பலத்த ஆகாரத்துக்கு போங்க, பாலை குடிங்க. சூழ்நிலை பிரச்சனையா, பலத்த ஆகாரத்துக்கு போங்க, பாலை குடிங்க. இன்னொரு தெளிவா சொன்னா, வேதத்தை வாசிங்க, அதை புரிந்து கொள்ளுங்க, அதை அபியாசிங்க. வாழ்க்கையில கஷ்டமா, வேதத்தை வாசிங்க. பண பிரச்சனையா, வேதத்தை வாசிங்க. அழுகை வருதா, வேதத்தை வாசிங்க. கண்ணீர் வருதா, வேதத்தை வாசிங்க. வியாதி வருதா, வேதத்தை வாசிங்க. சுயநலப்படீங்களா, வேதத்தை வாசிங்க. என்ன நடந்தாலும் வேதத்தை வாசிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேதத்தை வாசிங்க, சாபத்துக்கான வேதத்தை வாசிங்க. எப்படிப்பட்டவன் இந்த வேதத்தை வாசிப்பென்று சொன்னால், இந்த நித்திய ஜீவ வசனமானது சாட்சியின் வசனத்தினாலும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பட்டயத்தினாலும் பிசாசனை ஜெயித்து தேவனை நியாயத்திற்கு முன்பாக தைரியமாய் இருக்கும்படியாக இந்த வசனம் என்னை பரலோகத்திற்கு வழிநடத்துகிறதா இருக்கு. என்ன இருந்தாலும் பரவாயில்லை. எங்க அப்பா அம்மா என்ன எப்படிதான் வளர்த்தாங்க அப்படின்னா, வயிறு வேணாம் போடு, கால் அடிபடிச்சு வேணாம் போடு, தலை சூடாகுது வேணாம் போடு, எதுக்கெல்லாம் தேங்காய், வாயில போட்டு தேங்காய், காது படையில தேங்காய், குளிப்பு உடம்பு அழுந்ததுக்கு தேங்காய், காட்டு சுடு பிடிச்சது தேங்காய், எல்லாத்தையும் என்னதான் மருந்து. எங்க அம்மா தெரிஞ்ச மெடிசன் அவங்க நர்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஆனா என்னதான் மெடிசன்? தேங்காய் தான் மெடிசன். அப்போ ஆனா சொல்லப்படுறது சரியில்லையா? அதே மாதிரிதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அது உண்மையாக உங்க சுயத்தினால வந்துடலாம், உங்களுடைய சாபத்தினால வந்துடலாம், அல்லது உங்களுடைய புத்தியின்மையினால வந்துடலாம், அல்லது தேவன் உங்களை அனுமதித்திருக்கலாம். பிரச்சனை நீங்க நினைக்கிற விஷயம், நல்லது நினைக்கிற விஷயம், நன்மை நினைக்கிற விஷயம், தீமை நினைக்கிற விஷயம், எல்லாவற்றுக்கும் பதில் பரிசுத்த வேதாகம். இப்படி சொல்றேன், இதுதான் என் கடைசி வசனமா இருக்கு சொன்னாரு. நான் அதுதான் சொல்றேன். என்ன நம்பாருங்க, என் வாழ்க்கையை நம்பாருங்க, யாரையும் நம்பாருங்க, மனுஷனை நம்பாருங்க, பயணப்படுவதற்கு ஏமாத்தணும். இதை நம்புங்க, இதை நம்புங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இதற்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க வேண்டும் சொன்னார். யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கவே முடியாது. இதற்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க, இதற்கு உங்கள் நேரத்தை செலவிடணும். இதை முதலிடமாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, வேதத்தை வாசிப்பேன், வேதத்தின்படி நடப்பேன். எதுவா வாழ்க்கையில எதுவா இருக்கு, நல்லது இருக்கட்டும், கெட்டது இருக்கட்டும், கண்ணீர் இருக்கட்டும், எப்படியான இருக்கட்டும். நம்ம நிறைய சமயத்துல இது பிடிச்ச மாதிரி இருக்கும், சில சமயத்துல பிடிக்காத மாதிரி இருக்கும். எப்படின்னா சண்டே ஆனா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? சண்டே கறி நாள். செவ்வாய்க்கிழமை பீன்ஸ், கோவக்காய், அவரைக்காய், கொத்தவரக்காய், கேரட், உருளைக்கிழமை அது பரவாயில்ல, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில சமயம்
வாய்க்கு இனிப்பா இருக்கும், வயிற்று கசப்பா இருக்கும். ஆனா ஒண்ணு, கண்களை தெளிவுகிறதா இருக்கும், கண்களை தெளிவுகிறதா இருக்கும், வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிறதா இருக்கும். நீங்க நிறைய சமயத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தாக்கா, சில சமயம் நம்ம ஆண்டுகிட்ட போய் பிரச்சனை போய் நிற்கும் போது ஆண்டு சொல்ற பதில் நம்மளுக்கு பிடிக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஆயில வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போறாங்க. யோசுவா வந்து அழுகுறாரு. நீங்க ஒரு விசுவாசியாக யோசுவா என்ன சொன்னீங்க? அவருக்கு தேற்று மாட்டாரு, எனக்கு ஆறுதல் செய்ய மாட்டாரு, என் அணிலாம் தொடங்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்ல ஏச்சு காலங்கள் தப்புவான இச்சித்த பாபிலோன் வஸ்தம் உலகத்திற்கான பொருள், எரிகோவின் தீமையான பொருள் இச்சித்து வச்ச அதை ஃபர்ஸ்ட் எரிச்சு போய் அதன் பிறகு நான் என்ன செய்யறது காண்பிக்கிறேன். கர்த்தர் காண்பிக்கிறார். ஆயி இஸ்ரவேலுக்கு செய்தார். நம்ம நிறைய சமயம் ஆண்டு அழுதுட்டு போகும்போது நம்ம நினைக்கிற ஆண்டவரே கண்ணீரை தொடங்க பாலை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். பலத்தால் அழுதுன்னு பார்த்துருங்க, அவர் சொல்றதை செஞ்சாலே எழுந்திருப்போம். இந்த வசனம் போய் தேற்றும், ஆறுதல் செய்யும், நடத்தும், போதிக்கும், ஒப்புரவா வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. சங்கீதம் நீ வாசிக்கும் போது சங்கீத நம்பர் கவனிக்கல, ஆனா அநேக காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ஜனங்களை அழிவுக்கிறார்கள். அநேக வார்த்தைகள் வசனத்தினுடைய வார்த்தைகள் கேட்கும்போது இருதயம் கொள்ளும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அறிகிறதும் வளருங்க, வளர்கள் என்று சொன்னார். வளரும்படி புதிதாய் பிறந்த திருவசனமாகிய ஞானப்பாடங்கள் கடவுளாக ஞானப்பாடங்கள் வாஞ்சியாக சொன்னார். அதை நீங்க அதை நேசிப்பீங்கன்னு சொன்னார். அது மேல வார்த்தைக்கு முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுப்பேன்னு சொன்னார். அதாவது சாலமோன் சொல்ற வார்த்தை நான் அவனுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவன் கர்த்தருக்கும் கர்த்தருடைய நியாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது வசனம் சொல்லுது, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கற்றுக் நீங்க ஐஸ்வர்யத்தை கேட்காதுங்க, பணத்தை கேட்காதுங்க, ஞானத்தை எதுவுமே கேட்காதுங்க. வார்த்தையினால் வரக்கூடிய ஞானத்தை கேளுங்க, வார்த்தையினால் வரக்கூடிய அறிவை கேளுங்க, வார்த்தையினால் வரக்கூடிய கிருபையை கேளுங்க. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கிறார். அவர் பார்த்துக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே இன்னும் சொல்ல சொன்னார், அவருடைய பிரசன்னத்தை இருக்கு என்று சொன்னார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். விசுவாசிங்க திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சியாக நம்முடைய வாஞ்சை வேத வசனமாக இருக்கட்டும், பசுத்த வேதமாக இருக்கட்டும், பசுத்த வேத எழுத்துக்களாக இருக்கட்டும். நம்முடைய வாஞ்சை உலகத்தில் உள்ளவையில் காணப்படுவது நீங்க பெரியமானதை ஆண்டவரை இழக்கிறதாக காணப்படுகிறது. உலகத்தின் லௌகீக காரியங்களுக்காக இச்சித்து உலக பிரகாரமான காரியங்களுக்காக வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும் போது வாழ்க்கையோட ஏமாற்றம் வரும். அந்த நாளில் தெரியும், நான் சத்தியத்தை விட்டுட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை விட்டேன். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டது, கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது, கர்த்தர் சத்தியம் எப்படிப்பட்டது சொல்லப்பட்டது. அதுவே அது சுத்தமானதுப்பா, அது பரிசுத்தமானது கர்த்தாவே. அது அன்றே எங்கள் வாழ்க்கைக்கு அன்றே நித்தியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறதுக்காக நான் நின்று துதிக்கிற கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே பலனடைய செய்யறதுக்காக சோத்திரப்பா, எங்கள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காக சோத்திரப்பா, உற்சாகப்படுத்துற வார்த்தைக்காக சோத்திரப்பா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தை இழக்க முடியும்பா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமப்பா. எங்களை அவ்விதமாக வழிநடத்துகிற தேவாதீதனுக்காக சோத்திரப்பா. தகப்பனே, வசனத்துக்கு நேராக எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்துகளுங்க, நாமத்தை ஒருத்தங்க பெரிய காலம் செய்யுங்க, எங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்ட இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென்.